கழுதைகளோடு கழுதை பெறத்திற்கு எனக்கு என்ன சம்பந்தன்றதை விரைவில் பேசுறேன். அது அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமா நான் வென்று வருவேன். ஐபிடிஎஸ் என்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்புறத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது நான் வாய் திறந்து பேசுகிறேன்னு சொன்ன பேசாம இருக்க மாட்டேன். நாவுக்கரசு கண்டிப்பா பேசுவேன். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற அது ஒரு நாள் பேசணும்னு சொல்லியிருக்கேன். சமூக வலைதளங்கள பல்வேறு விதமான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்றாங்க. அந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் நான் கொடுக்கிறேன். இப்போ ரிலாக்சேஷன் பெட்டிஷன் அடுத்து போடணும், எஃப்ஐஆர் மேல குவாஷ் பெட்டிஷன் போடணும், அடுத்து வழக்கு இருக்கு. 2 மாதம் கழிச்சு இந்த வழக்கிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயங்களை மனந்திருந்து பேசுறேன். அதுவரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய்யான செய்தி பரப்புவதை நிறுத்திங்க. அதுக்கு மேல என்ன ஐபிடிஎஸ் நிறுவனத்தை பற்றியும் மற்றும் அவதூறான விஷயங்களை பரப்புனீங்கன்னா நிச்சயமா அவதூறு வழக்கு தொடுப்பேன். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இருங்க. நிதானமா வாயை திறப்பேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த வழக்கு அடுத்த கட்ட எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும், அடுத்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும், இன்னும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. அதை விட்டு இன்னைக்கு என்ன ஏதோ மிகப்பெரிய லெவல்ல சித்தரிக்கப்பட்டிருக்கீங்க, பொய்யான செய்தி பரப்பிட்டிருக்கீங்க. அத்தனைக்கு நான் உரிய விளக்கம் கொடுக்கறேன். அதுவரையும் கால அவகாசம் கொடுங்க. சோ நிச்சயமா உண்மை ஒரு நாள் வரும். இந்த குதிரை பேரத்திற்கும் எனக்கு கழுதைகளோடு கழுதை பேரத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தன்றதை விரைவில் பேசுறேன். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இல்லைன்னா பொய் வழக்கு போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன், அவ்வளவு மன உடைச்சுட்டு இருக்கேன். மோகன்ராஜ் படத்துல தூங்கப்படாம இருக்கிற மாதிரி கஸ்டடியில கடுமையான வழிகளாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன். அதுவரையும் இந்த சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்திகளை பரப்பி ஐபிடிஎஸ் நிறுவனம் இப்படி பண்ணிருச்சு, அப்படி பண்ணிருச்சு, அப்படி இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனா இது வருத்தம் அளிக்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம், பல குடும்பங்கள் அதை நாடி பொழைத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு தமிழனா, ஒரு கருப்பு தமிழனா இருந்து பிரசாந்த் கிஷோர் இருந்து சுனில் இருந்து வடநாட்டுக்காரன் எல்லாமே விவோப்பலர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்களை ஏமாற்றி திண்டு போவானுங்க. ஆனா 25 ஆண்டுகள் அந்த களத்தில் ஆய்வு பணி செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆய்வை நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். 65 ஆய்வு விடப்பட்டிருக்கேன். ஊடலை செஞ்சு ஒவ்வொரு முறையும் பத்துகளை சந்திக்க ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நிச்சயமா நான் வென்று வருவேன்.